ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம 2024ல ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான மலையாள மூவியான கங்கனாச்சாரி படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம படத்தோட கதைக்குள்ள போகலாம். இந்த படத்துல 2040வது வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற காலகட்டத்துல ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுங்கிறத பத்தி தான் காட்டுறாங்க. அந்த காலகட்டத்துல பூமியோட நிலைமை மாறி இருக்கு, அங்க வாழ்ந்துகிட்டு இருக்க மக்களோட நிலைமையும் மாறி இருக்கு. அந்த நேரத்துல பூமிக்கு ஏலியன்ஸ் வர்றதை பத்தின கதைகளை தான் இந்த படத்துல காட்டுறாங்க. இப்ப படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பூமிக்கு வெளியில ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல 2 பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தர் தன்னோட ஊரு ஹரிப்பாடுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த ஊர் ஃபுல்லாவே இப்ப வெள்ளப்பெருக்கு வந்து தண்ணியா நிரம்பி இருக்குன்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா இப்ப பூமியை காட்டுறாங்க. பூமி ஃபுல்லா உடைஞ்சு போயிருக்க கட்டடங்கள், அது மட்டும் இல்லாம வெள்ளப்பெருக்குனால ஃபுல்லாவே தண்ணி தேங்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ பயங்கரமா மழை வேற பெய்துகிட்டு இருக்கு. பூமியில பல இடத்துல ரவுண்ட் ஷேப்ல உள்ள ஏலியன் மெகா ஸ்ட்ரக்சர்லாம் வந்து லேண்ட் ஆயிருக்கு. இப்போ பயங்கரமான மழையில 2 ஜேர்னலிஸ்ட் எக்ஸ் ஆர்மி மேனான விக்டர்னு ஒருத்தரை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேஃப்டி கிட், மாஸ்கின் எல்லாமே போட்டுட்டு போறாங்க. இந்த காலகட்டத்துல யாரும் பெட்ரோல் வண்டிகள் யூஸ் பண்றது கிடையாது, எல்லாருமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் யூஸ் பண்றாங்க. இப்போ இந்த ஜேர்னலிஸ்ட் 2 பேரும் இவங்க இன்டர்வியூ எடுக்க போற விக்டரோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ அங்க இவங்கள ஒருத்தர் வெல்கம் பண்றாரு. இவரோட பேர் ஆலன். இந்த ஆலன் விக்டரோட ஒரு ரிலேட்டிவ். இப்போ இந்த இன்டர்வியூ எடுக்க போறவங்க மேல ஏறி போற நேரத்துல அவங்களுக்கு ஏஐயோட வாய்ஸ் கேக்குது. அப்ப அவங்களும் ஆலன் கிட்ட இங்க ஏஐ உண்டான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஆலனும் ஆமா, அது ஒரு மலையாளி ஏஐ, அதோட பேரு ராகவன் அப்படின்னு ஆலன் சொல்றான். அப்ப அவங்களும் கவர்மெண்ட் ஏஐ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்புறம் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஆலனும் விக்டர் சார் பெரிய ஆள் பாத்தீங்களா, அதனால அவருக்கு கவர்மெண்டோட பெர்மிஷன் கிடைச்சதான் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றான். அங்க கட் பண்ணா இப்ப அந்த விக்டரை காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த ஜேர்னலிஸ்ட் 2 பேரும் இந்த விக்டருங்கிறவரோட டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஒரு பெரிய ரைடரா இருந்த நீங்க ஏன் இப்ப வெளியே இறங்குறது இல்லைன்னு சொல்லி அந்த ஜேர்னலிஸ்ட் கேக்குறாங்க. அந்த நேரத்துல இந்த விக்டர் 2025ல நடந்த விஷயங்களை பத்தி சொல்றாரு. தங்கத்தோட விலையை விட பெட்ரோலோட விலை அந்த காலகட்டத்தில் அதிகமாக இருந்திருக்கு. அதனால தங்கத்தை திருடுறதுக்கு பதிலாக பெட்ரோலை மக்கள் திருடி இருக்காங்க. அப்படி மக்களுக்கு பெட்ரோல் கிடைக்காம ஊர் ஃபுல்லாகவே பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டியது வந்தது. 2027ல பெட்ரோலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக ஜிபிஎஸ் வச்ச பேட்டரி வெஹிக்கிள்ஸ் தான் கம்பெனிஸ் உருவாக்கி வெளியே இறக்குனாங்க. கவர்மெண்ட் யார் யார் எங்க டிராவல் பண்றாங்களோ அது எல்லாமே நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அப்படி பண்ணது பயங்கரமான அந்த ஏலியன்ஸ் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கான ஒரு வழியாவும் இருந்தது. ஃபர்ஸ்டா ஒரு ஏலியன் ஸ்ட்ரக்சர் கசோல்னு ஒரு இடத்துல தான் லேண்ட் ஆயிருந்தது. அந்த சமயத்துல இந்த விக்டர் ஒரு ஏலியன் ஹண்டராவும் இருந்திருக்காரு. இப்ப அந்த ஜேர்னலிஸ்டும் நம்ம விக்டர் பார்த்த ராட்சச உருவங்களை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. இப்ப விக்டரும் 16 அடி உயரம் உள்ள பயங்கர ஆக்ரோஷமான உருவங்களா அது இருக்கும். அந்த உருவங்கள் எல்லாம் மனுஷங்களை தொற்றுச்சுனாவே மனுஷன் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் மனுஷனுக்கு என்னென்ன காரியம் நடந்திருக்கோ அது எல்லாமே அதுக்கு தெரியும். வானத்துல பயங்கரமா மின்னிட்டு இருந்த ஒரு போர்ட்டல்ல இருந்து தான் இந்த மாதிரியான ஏலியன்கள் எல்லாம் பூமிக்கு வந்தது. ஸ்டார்டிங்ல எல்லாம் இது வந்தப்போ மக்கள் எல்லாரும் ஒரு வித பதற்றத்தோடயே தான் இதை பார்த்தாங்க. ஆனா போக போக மக்களோட பயம் எல்லாமே மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஏலியன் ஸ்ட்ரக்சருக்கு கீழே அவங்க கல்யாணம் கூட நடத்த ஆரம்பிச்சாங்க. அந்த போர்ட்டல் எல்லாம் அப்படியே அந்த இடத்துல நின்னுக்கிட்டு இருந்தாலும் அன்னைக்கு வந்து இறங்கின ஏலியன்ஸ்ல இருந்து பல ஏலியன்ஸ் இன்னும் திரும்ப போகவே இல்லை. பூமியில உள்ள பல மக்களையும் இந்த ஏலியன்ஸ் வந்து கொண்டு இருக்கு. அப்படி உள்ள அந்த ராட்சச உருவங்களை எல்லாம் பிடிக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் நைட் கர்ஃப்யூன்னு ஒரு இயக்கத்தை உருவாகி இருக்கு. அந்த ஏலியன்ஸ் இந்த பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா பூமியில இருந்த மக்களோட சமாதானம் எல்லாமே போச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஊர்ல ஒரு டேமும் உடைஞ்சு போயிருச்சு. அந்த நேரத்துல மலையாளிகள் எல்லாரும் ஒன்னா நின்னாலும் 3வது வேர்ல்டு வார் வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருந்து இது எல்லாத்தையுமே விக்டர் சொன்னதுக்கு அப்புறமா அவரு படுத்து தூங்குற இடத்தை காட்டி கொடுக்கறாரு. அந்த இடத்துல விக்டர் நிறைய டிராயிங்ஸ் வரைஞ்சு வச்சிருக்காரு. கூடுதலாவும் நிர்வாணமான படங்கள் தான் வரைஞ்சு வச்சிருக்காரு. அப்படி அவரு வரைஞ்சிருக்க அந்த படங்களோட மாடல்ஸோட போட்டோஸ் எல்லாத்தையுமே அங்க தொங்க விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா விக்டர் இறந்து போன அவங்களோட ஒய்ஃபை பத்தி சொல்றாரு. விக்டரோடையும் அவங்களோட ஒய்ஃபோடைய ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா மூன்ல இருந்து சூரிய அஸ்தமானத்தை பார்க்கணும் அப்படின்னு. ஆனா இப்ப அதெல்லாம் பண்ண முடியாது, நான் இனி தனியா தான் போய் அதை பார்க்கணும். எனக்கு இந்த கேரளால இருந்து இறந்து போறதுல எல்லாம் இஷ்டம் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் என்னால மூணுக்கு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் மூணுக்கு போவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த விக்டரோட வீட்டுல ஆலன் ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் கூட வைபவ்னு ஒருத்தனும் உண்டு. அவனை வைபன் தான் கூப்பிடுவாங்க. இந்த ஆலனும்
வைபும் அடிக்கடி வெளியே போவாங்க. அவங்க 2 பேரும் எப்பவுமே பாருக்கு தான் போவாங்க. இந்த காலகட்டத்துல அங்க இருக்க வீடுகள் எல்லாமே நிலப்பரப்புல இருந்து ரொம்ப உயரத்துல தான் இருக்கு. இத வச்சு நமக்கு ஒண்ணு தெரிய வருது. என்னன்னா கேரளால அவ்ளோ மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு வந்திருக்கணும். அப்படி அடிக்கடி வெள்ளப்பெருக்கு வரதுனால தான் இவங்க வீடுகளை இவ்ளோ உயரத்துல வச்சிருக்காங்கங்கிறதும் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இந்த வைபுன்னு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் எல்லா வீக்கெண்ட்லயுமே பாருக்கு போவான். அவன் பாருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு பொண்ணை கூட்டிட்டு தான் வருவான். இந்த வைபு முன்னாடி ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருந்திருக்கான். ஆனா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா கவர்மெண்ட் இன்டர்நெட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால வைபுக்கு வேலை போச்சு. ஸோ அதனால இப்ப அவன் விக்டரோட வீட்டுல சமையல்காரனா இருக்கான். வைப் இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்கெண்டும் ஒவ்வொரு பொண்களை கூட்டிட்டு வர்றது ஆலனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவ்ளோ காலம் ஆனதுக்கு அப்புறமும் ஆலனுக்கு சுத்தமா ஒரு பொண்ணு கூட செட் ஆகல. அங்க கட் பண்ணா அந்த காலகட்டத்திலயும் போலீஸ்காரங்களோட கேரக்டர்ல எந்த மாற்றமும் இல்ல. எல்லா வீடுகளோட மெயின் டோரோட ஆக்சஸ் அந்த போலீஸ்காரங்களோட கையில இருக்கும். அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட கேட்காம கூட அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை சாப்பிடவும் செய்யலாம். ஆனா மக்கள் யாரும் போலீஸ்காரங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட இருந்து லஞ்சமா காசும் வாங்குவாங்க. அந்த காலகட்டத்துல மக்கள் எல்லாரும் பணம் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலா அவங்க பாயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா பயங்கரமா மழை பெய்யறப்ப மட்டும் அந்த காலகட்டத்துல மக்கள் எல்லாரும் பயந்து வீட்டுக்கு வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே சேஃபா இருந்துப்பாங்க. அங்க கட் பண்ணா எப்பவும் போல இந்த வைப்பு வீக்கெண்ட்ல பாருக்கு போறான். அங்க ஒரு பொண்ணை பாக்குறான். அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல விக்டரோட வீட்டுல மெயின் டோர் ஓபன் ஆயிருக்குன்னு சொல்லி மிட் நைட்ல ஒரு அலார சத்தம் கேக்குது. அதனால கீழே போய் விக்டரும் பார்த்துட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு மேல போறதுக்காக வராரு. அந்த நேரத்துல கரண்ட் கட் ஆகுது. அந்த இடத்துல வைபு மயக்கத்துல விழுந்து கிடக்குறான். அங்க இருந்து என்னமோ பயங்கரமா சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு விக்டர் அங்க பாக்குறாரு. அந்த நேரத்துல இந்த வைபோ பார்ல பார்த்த ஒரு பொண்ணோட உருவம் தெரியுது. அத பார்த்த விக்டர் பயந்து அந்த இடத்துலயே மயக்கம் போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா ஆலன் அங்க வந்து பார்த்தா விக்டர் மயக்கத்துல இருக்காரு. அவரை தட்டி எழுப்பி கூட்டிட்டு வரான். இப்ப அந்த நேரத்துல கரண்டும் வந்துருச்சு. இப்ப விக்டரும் நான் அங்க ஒரு உருவத்தை பார்த்தேன் ஆலன் கிட்ட சொல்றாரு. ஆலனும் அங்க போய் செக் பண்ணி பாக்குறான். பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. அதுக்கப்புறமா விக்டரோட வீட்டுல ஒரு பூனை உண்டு. அந்த பூனையோட சத்தத்தை கேட்டு விக்டரும் ஆலனும் அங்க ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க அவ இருக்கிறா. அவளோட வாயில அந்த பூனையோட முடியெல்லாம் ஒட்டி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இவ அந்த பூனைய சாப்பிட்டுருக்கா போல. என்னன்னு பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அவ பொண்ணு மாதிரி தான் இருக்கா. ஆனா அவ ஒரு மனுஷ உருவமே கிடையாது. அவ ஒரு ஏலியன். நம்மளோட வீட்டுல தங்குறான்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகும். எனக்கு 3க்கு போக வேண்டிய விசா கூட கவர்மெண்ட் கேன்சல் பண்ணிருவாங்க. அதனால அவளை அவங்களோட வீட்டுல இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு போய் விடணும்னு சொல்லி ஒரு ஐடியாவை பண்றாங்க. அப்படி அவங்க அந்த ஏலியனை வெளியே கொண்டு விடுறதுக்காக வீட்டுல இருந்து வெளியே இறங்க பாக்குறாங்க. அந்த நேரத்துல 2 போலீஸ்காரங்க இவங்க வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. போலீஸ்காரங்களும் இந்த பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம விக்டரும் ஆலனோட ரிலேட்டிவ் ஒரு பொண்ணுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இவங்க தாத்தாக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம ஆச்சு, அதனால இந்த நைட்டே இவ போய் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ போலீஸ்காரங்களும் இந்த நைட் நேரத்துல நீங்க வெளியே இறங்க கூடாது, 2 ஏலியன்ஸ் தப்பிச்சு ஓடி வந்துருச்சு, அதுங்க இங்க எங்கேயாவது தான் சுத்திக்கிட்டு இருக்கோம், ஸோ அவங்கள பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாருமே ரோந்த்ல இருக்கோம், அதனால ஒரு வார காலத்துக்கு நீங்க யாரும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போலீஸ் அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ அதனால வேற வழி இல்லாம அவங்க அந்த ஏலியனை கூட்டிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. அந்த ஏலியனை பார்த்ததுக்கு அப்புறமா ஆலனுக்கு அவ மேல லைட்டா ஒரு கிரஷ் வர ஆரம்பிக்குது. இப்ப தற்போதைக்கு அவளை ஒரு ரூம்ல போட்டுட்டு விக்டர் ஒரு வாரத்துக்கு பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு வர சொல்றாரு. அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஆலன் வாங்கிட்டு வந்து கிச்சன்ல கொண்டு வைக்கிறான். அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில மயக்கத்துல இருந்த வைபு எழும்பி கிச்சன்ல வந்து பாக்குறான். பார்த்தா என்னடா இது நிறைய ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஸோ அதனால நம்ம விதவிதமா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சிருப்பாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒரே நாள்ல சமைச்சு முடிக்கிறான். இப்போ தூங்கி எழும்பி விக்டர் வந்து பாக்குறாரு. பார்த்தா அவருக்கு பயங்கர ஷாக். என்னடா இது ஒரு வாரத்துக்கு பொருட்கள் வாங்கி வச்சா அது எல்லாத்தையுமே ஒரு நாள்ல சமைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லி கேக்குறாரு. அந்த நேரத்துல வைபு அந்த ஏலியனை பாக்குறான். பார்த்துட்டு நீ இதுவரை போகலையா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ ஆலனும் விக்டரும் நேத்தைக்கு என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வைபை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போதான் வைபு நேத்தைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத சொல்றான். பார்ல இந்த பொண்ணு தனியா நின்னதை பார்த்துட்டு இவன் அவ கூட போய் பேச ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணை இவன் கூட்டிட்டு வந்திருக்கான். இங்க கூட்டிட்டு வந்துட்டு இந்த ஸ்டெப்ல அவ ஏறி போய்கிட்டு இருக்கும் போது நான் அவளை டச் பண்ண போனேன். ஆனா அவ டச் பண்ண விடாம என்ன ஒரு அரைஞ்சா, அது மட்டும்தான் எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த வைபவ் மயக்கம் போட்டிருக்காரு போல, அதனாலதான் அதுக்கப்புறம் நடந்த எதுவுமே அவனுக்கு ஞாபகம் இல்ல. சோ இப்ப விக்டரும் ஆலனும் நீ கூட்டிட்டு வந்த பொண்ணை நீ தான் கொண்டு போய் விடணும் அப்படின்னு வைபவ் கிட்ட சொல்றாங்க. சோ அதனால
அதனால வைபம் வேற வழி இல்லாம அவளை கூட்டிட்டு வெளியில போறான். இப்ப அவளை தெரியாத ஒரு இடத்துல போய் டிராப் பண்ணி விட்டுட்டு அவளுக்கு தெரியாம இவன் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரான். பார்த்தா இவன் வரதுக்கு முன்னாடியே அவ இங்க வீட்டுல வந்திருக்கா. அந்த நேரத்துல விக்டர் என்ன சொல்றாருன்னா, நான் இவ்வளவு நாள் ஏலியன்கள்னு சொல்லி ஒரு மிக கொடூரமான உருவங்களா பார்த்தேன். ஆனா இவளை பாக்குறதுக்கு பாவமா இருக்கு, அப்படி இல்ல அப்படின்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா வேற எல்லாரும் கஞ்சி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவ மட்டும் பயங்கரமா கேட் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு பசி எடுக்கும் போதும், அழும் போதும், சிரிக்கும் போதும், கோவப்படும் போதும், இப்படி ஒவ்வொரு விஷயம் அவ பண்ணும் போதும் அங்க இருக்க லைட்ஸ் எல்லாமே விட்டு விட்டு எரியுது. அவ ஸ்பேஸ்ல இருந்து வந்ததுனால வைரஸ் ஏதாச்சும் பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவளை தொட்டா நமக்கு ஏதாச்சும் வந்துரும் சொல்லிட்டு பயங்கரமா கிட்டெல்லாம் போட்டுட்டு இந்த விக்டர் நிக்கிறாரு. அதுக்கு வைபம் இவரு கிட்டு போட்டிருக்கிறதுக்கான ரீசனே வேற அப்படின்னு சொல்றான். அவ தெரியாம இவரை தொட்டானா இவர் இவ்வளவு நாள் என்னென்ன பண்ணிருக்காரோ அந்த விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதனாலதான் இவர் கிட்டு போட்டுட்டு நிக்கிறாரு அப்படின்னு சொல்றான் வைபவ். அங்க கட் பண்ணா அந்த பக்கம் இந்த போலீஸ்காரங்களோட கையில ஒரு டிவைஸ் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுல ஏலியன்கள் எங்கெல்லாம் இருக்காங்கிற விஷயத்த காட்டும். இங்க இந்த ஏலியன் பொண்ணு சிரிக்கும் போது, அழும் போதெல்லாம் லைட் விட்டு விட்டு எரியும் பாத்தீங்களா, இது எல்லாமே போலீஸ்காரங்களுக்கு அந்த டிவைஸ்ல காட்டும். அதனால இவங்க அந்த ஏலியனுக்கு நிறைய ஃபுட்ஸை கொடுப்பாங்க. அந்த லைட் ஃபிளிக்கரான கண்டுபிடிச்சிருவாங்கிறதுக்காகவே அவளை கோவப்பட வைக்காம, பசி எடுக்க வைக்காம அவளுக்கு தேவையான கேட் ஃபுட்டை நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். இவங்க 3 பேரும், அதாவது ஆலன், வைபவ், விக்டர், இவங்க 3 பேரும் இவளை ஏலியம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. இப்ப ஆலனுக்கு இந்த ஏலியம்மாவை கொஞ்சம் பிடிக்கும் பாத்தீங்களா, அதனால அவளுக்கு பழைய பழைய படங்கள் எல்லாம் போட்டு ரொமான்டிக்கா வீடியோஸ் எல்லாம் காட்டி அவளுக்கு ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. அப்படி வழக்கமா நிறைய மூவிஸ் பார்த்து பார்த்து அதுல ஒரு சீனை பார்த்துட்டு கடைசியில இந்த ஏலியம்மா அவனுக்கு ஒரு கிஸ்ஸும் கொடுக்குறாங்க. அதுல இருந்து ஆலன் அவ நமக்கானவா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறான். சோ அதனாலவே அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஆலன் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவளை கூட்டிட்டு வெளியே போறது, இதுக்கு முன்னாடி மக்கள் வாழ்ந்த இடங்களை காட்டுறது, பழைய தியேட்டர்ஸுக்கு கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி அவளை கூட்டிட்டு ஆலன் நிறைய இடங்களுக்கு போறான். அப்படி ஒரு நாள் ஆலன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவன் பக்கத்துல ஒரு லாக்கெட்டையும் ஒரு லெட்டரையும் இந்த ஏலியம்மா வச்சுட்டு போயிருக்காங்க. ஆக்சுவலா அந்த லாக்கெட் அந்த ஏலியம்மா எப்பவும் அவளோட கழுத்துல போட்டிருந்த ஒரு லாக்கெட். இந்த லாக்கெட்டை நீ சரி பண்ணி கொடுத்தேன்னா நான் என்ன பேசுறேங்கிறது உங்களுக்கும் கேட்கும் அப்படின்னு சொல்லிதான் அவ அந்த லெட்டர்ல எழுதியிருக்கா. சோ அதனால ஆலனும் அந்த லாக்கெட்டை எடுத்துட்டு வைப் கிட்ட கொண்டு கொடுத்து இதை எப்படியாச்சும் எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கறான். இப்ப அந்த வீட்டுல ஒரு ஏஐ ராகவன் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வேண்டி கொஞ்சம் செலக்ட் பண்ண சவுண்ட்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒரு சவுண்டை இதுல ஆட் பண்ணலாம்னு சொல்லி வைப் சொல்றான். ஆலனுக்கு அந்த ஏலியம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால எப்படியாவது அவ கூட வாழணும்னு சொல்லிதான் அவனோட ஆசையே. அதனால அவன் அங்க ஏஐ ராகவன் ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா அவங்க வீட்டுல, அது கிட்ட போயிட்டு மனுஷங்களும் ஏலியன்களும் கல்யாணம் பண்ண மாதிரி சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருக்கான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அந்த ஏஐயும் இப்படி 18 விஷயங்கள் நடந்திருக்கணும், அதுல 16 பேர் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, 2 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த ஏஐ சொல்லுது. இதை கேட்டப்போ ஆலனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாம இப்ப ஆலன் இன்னொரு கேள்வி கேட்கறான். நம்ம மனுஷங்களுக்கு அந்த ஏலியனோட கிரகத்துல போய் வாழலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஏஐ என்ன சொல்லுதுன்னா, அவங்களுக்கும் நமக்கும் அனாட்டமி விஷயத்துல எந்த வித்தியாசமும் இல்லைன்னும், அங்க போனாலும் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் அப்படின்னு அந்த ஏஐ சொல்லுது. அப்போ நாம பூமியில வாழாம அவ கூட அவளோட கிரகத்துக்கு போய் அங்கேயே நாம வாழலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அங்க கட் பண்ணா இப்ப அந்த வைப் லாக்கெட்டை சரி பண்ணி ஆலன் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறான். நம்ம ஆலனும் அந்த லாக்கெட்டை கொண்டு போய் ஏலியம்மா கிட்ட கொடுக்கறான். அவளும் அதை கழுத்துல போடுறா. அதுக்கப்புறமா அவன் சொல்ற எல்லாத்தையுமே உன்னிப்பா கவனிக்கிறா. ஆலன் அவனோட லவ்வ பத்தி தான் இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல இந்த ஏலியம்மாவோட மனசுல இருக்க விஷயங்கள் எல்லாம் அந்த டிவைஸ் வழியா வெளியே பேச ஆரம்பிக்குது. அந்த சவுண்டை கேட்ட ஆலன் பயங்கரமா ஷாக் ஆகுறான். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வைப் பயங்கர கரகரப்பான ஒரு வயசானவங்களோட குரலை அதுல செட் பண்ணி வச்சிருக்கான் போல. அந்த சவுண்ட் வச்சுட்டு இந்த ஏலியம்மா சொல்றா, நமக்கு லவ் எல்லாம் வேணாம், நாம ஒரு சூப்பரான ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு. இந்த சவுண்டை கேட்டதுக்கு அப்புறமா அவகிட்ட பேசுறதுக்கு கூட ஆலனுக்கு தோணல. அதனால ஆலன் வைப போய் பயங்கரமா போட்டு அடிக்கிறான். உனக்கு வேற எந்த சவுண்டுமே கிடைக்கலையாடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடிக்கிறான். அதுக்கு வைபவும் 4-5 சவுண்டு மட்டும்தான் ஃப்ரீயா இருக்கு, அதனாலதான் இதை வச்சேன் அப்படின்னு சொல்றான். அங்க கட் பண்ணா இப்ப இந்த ஏலியம்மா அந்த வீட்லயே ரொம்ப ஆர்வமா பேசணும்னு ஒருத்தங்களை நினைச்சுக்கிட்டு இருப்பா. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏஐ ரோபோவான ராகவன் கிட்டதான். அந்த ஏலியம்மாவும் அந்த ஏஐ ராகவன் கிட்ட இந்த வீட்டுல பேசுறதுக்கு இருக்கிற ஒரே ஜீவன் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த ஏஐ ராகவனும் ஏலியம்மா கிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேக்குது. நீ எத்தனை கிரகங்கள் போயிருக்கன்னு சொல்லி கேக்குது. அதுக்கு இந்த ஏலியம்மாவும் நான் நிறைய கிரகங்கள் சுத்தினதுக்கு அப்புறமா கடைசியில இங்க வந்து இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க.
உனக்கு எத்தனை வயசு இருக்கும்னு சொல்லி அந்த ஏ ராகவன் கேட்கும் போது அவளுக்கு 250 வயசு இருக்கும்னு சொல்றா. மனுஷங்களும் ஏலியன்களும் ஒரே கிரகத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னும் மனுஷங்க ஏலியன்ஸ் தங்கி இருக்க அந்த உலகத்தை நாசம் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு இடம் பெயரணும் அப்படிங்கிற மாதிரி போனாங்க. பல நாள் தேடல்களுக்கு அப்புறமா பூமி அப்படிங்கிற ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சு அங்க போய் அவங்க தங்கிட்டாங்க. ஆனா எங்களுக்கு அதுல இருந்து மீண்டு வர முடியவே இல்லை. அதனாலதான் உங்களுக்கும் எங்களுக்குமான தூரம் அதிகரிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி இந்த ஏலியம்மா பேசிக்கிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணா இப்ப இந்த வைப் அங்க இருக்கும் போது எப்பவுமே லைட்டு வெட்டி வெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஏலியம்மா தான். அதனால அவளை எப்படியாவது இந்த வீட்டுல இருந்து வெளியே இறக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதனால அவன் ஏலியம்மா கிட்ட போயிட்டு நாளைக்கு இந்த விக்டரும் ஆலனும் உன்னை கூட்டிட்டு சந்தையில விற்க போறாங்க. எனக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமா வருத்தமாச்சு. அதனால உன்னை நான் எப்படியாவது காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அவளும் இவன் சொன்ன எல்லாத்தையும் நம்பி நம்மளை காப்பாத்ததான் இவன் போராடுறான் போல அப்படின்னு சொல்லி அவனுக்கு பின்னாடியே போய்கிட்டு இருக்கா. ஆனா அவன் அவளை ஏமாத்தி ஒரு இடத்துல கொண்டு விட்டுட்டு வாரான். ஆனா அவன் வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு முன்னாடியே அவ இங்க வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. இத பார்த்த வைபும் அவளை பார்த்து பயங்கரமா பயந்து போய் நிக்கிறான். அந்த நேரத்துல அந்த ஏலியம்மாவும் இந்த வைபோட தலையில கைய வச்சுட்டு என்னென்னமோ பண்றா. அந்த நேரத்துல இந்த வைபோட ஞாபகம் எல்லாமே மறந்து போகுது. அவன் முழிச்சு பார்த்த ஆலன், விக்டர் இப்படி யாரையுமே அவனுக்கு ஞாபகம் இல்லை. அவனோட மெமரிஸ் எல்லாமே மறந்து போச்சு. இவனோட ஞாபகம் போனதை கண்டுபிடிச்ச ஆலனும் விக்டரும் அவனை கொண்டு போய் அந்த ஏஐ ராகவன் பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. நாங்க சொல்ற எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லைல்ல, அதனால ராகவன் நீ யாருன்னு உனக்கு சொல்லி தரும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல வைபோட ஓல்டு மெமரிஸ், பழைய கால லைஃப் எல்லாத்தையுமே அந்த ஏஐ ராகவன் காட்டி கொடுக்குது. அப்படி காட்டினதுக்கு அப்புறமும் நான் இப்படியெல்லாம் இருந்தேனான்னு வைபுக்கு சுத்தமா ஞாபகம் வரல. அதனால அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஏலியம்மாக்கு அவனை பார்த்து ரொம்பவே ஃபீல் ஆகுது. ஸோ அதனால அவனோட ஞாபகங்கள் எல்லாத்தையுமே திரும்ப கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல எல்லாம் லைட் எல்லாமே வெட்டி வெட்டி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே இங்க போலீஸ் கையில ஒரு டிவைஸ் இருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு அவங்க நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ லைட் ஆஃப் ஆகி ஆன் பண்ணதை சேர்த்துட்டு 25 தடவை இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க நோட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க கட் பண்ண அன்னைக்கு நைட்டு கொஞ்ச நேரம் இந்த விக்டர் அந்த ஏலியம்மா கூட பேசினதுக்கு அப்புறமா ஏலியம்மாவை கூட்டிட்டு எங்கேயோ போறாரு. இவர் என்ன பண்றாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆலனும் அவரை ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா ஆலன் ஒரு விஷயத்த பாக்குறான். என்னன்னா இந்த ஏலியம்மா அந்த இடத்துல பறந்துகிட்டு நிக்கிறாங்க. விக்டரும் அவளோட நிர்வாணமான படத்தை வரைகிறதுக்காக ரெடியா நிக்கிறாருங்கிற விஷயத்தையும் பாக்குறாரு. சோ அதனால விக்டர் இவளையும் நிர்வாணமா படம் வரைகிறதுக்காக யூஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆலன் பயங்கரமா ஃபீல் பண்றான். அவன் ரொம்ப அழுகிறான். ஏலியம்மா அவளை சமாதானப்படுத்துறாங்க. இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. அங்க கட் பண்ணா இப்ப இந்த ஆலன் விக்டர் கிட்ட வந்து, நான் உங்களை இந்த அளவுக்கு யோசிக்கல. மத்த மாடல்ஸை யூஸ் பண்ணது மாதிரி நீங்க ஏலியம்மாவை யூஸ் பண்ணிட்டீங்க. நான் அவளை லவ் பண்றேன்னு உங்ககிட்ட நேரமே சொன்னேன் தானே. இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி கேள்வி கேட்கிறான். அந்த நேரத்துலதான் விக்டர் இப்ப ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த மாடல்களோட போட்டோஸ் காட்டினது எல்லாமே போய், நான் வரைஞ்ச நிர்வாணமான போட்டோஸ் எல்லாமே வேற மாடல்ஸோடது கிடையாது. எல்லாமே என்னோட ஒய்ஃபோடது மட்டும்தான். நான் என்னோட ஒய்ஃபோட உடம்ப மட்டும்தான் நிர்வாணமா பார்த்திருக்கேன். அவளை மனசுல வச்சுட்டு தான் இந்த படங்கள் எல்லாத்தையுமே நான் வரைஞ்சேன். உங்ககிட்ட சொன்ன மாடல்ஸோட கதை எல்லாமே போய், உன்னோட ஏலியம்மாவையும் நான் அந்த மாதிரி பார்க்கல. இதை கேட்டதுக்கு அப்புறமா தான் ஆலனுக்கு நிம்மதியே வருது. ஆக்சுவலா இது எல்லாமே அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட இவங்க பேசிக்கிட்டு இருக்க கதை தான். இப்படி அந்த ஜேர்னலிஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ரியை எடுத்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல ஏலியம்மாவும் அங்கதான் இருக்காங்க. அந்த ஜேர்னலிஸ்டும் ஏலியம்மா கிட்ட உங்களுக்கு மனுஷங்களை பத்தின எண்ணங்கள் என்னன்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு ஏலியம்மா ஒரு பதிலுமே சொல்லல. அவங்க கோபப்படுறாங்க. இதனால அங்க இருக்க லைட்ஸ் எல்லாமே விட்டு விட்டு எரியுது. அங்க கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு இவங்க எல்லாருமே நல்லா சரக்கடிச்சு சந்தோஷமா இருக்காங்க. அந்த நேரத்துல 2 போலீஸ்காரங்க வெளியில நின்னுட்டு இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி இறந்து போன ஆவிங்கள் சாத்தான பிடிக்கிறதுக்காக மந்திரங்கள் எல்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இப்ப இவங்க ஏலியனை பிடிக்கிறதுக்காக பலவிதமான மந்திரங்கள் பண்றாங்க. இந்த பக்கம் விக்டரோட வீட்டுல எல்லாருமே நல்லா குடிச்சு போதையில இருக்காங்க. அந்த நேரத்துல வெளியில பயங்கரமா சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஏலியம்மாவும் வெளியே எழும்பி போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க இந்த ஏலியம்மாவோட சக்திகள் எல்லாத்தையுமே முறியடிக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அங்க வச்சிருக்காங்க இந்த போலீஸ்காரங்க. இந்த ஏலியம்மா ஸ்டெப்ல ஏறினதும் அவளோட மொத்த சக்தியுமே போய் அவ ரொம்ப வீக் ஆகுறா.
அந்த நேரத்துல ஒரு போலீஸ்காரர் அவளோட கழுத்துல ரிங் மாதிரி ஏதோ ஒன்ன போட்டு அவளை நாயை புடிச்சிட்டு போற மாதிரி அங்கிருந்து புடிச்சிட்டு போறாரு. அந்த பக்கம் அங்க இருந்த இன்னொரு போலீஸ்காரர் மந்திரங்கள் எல்லாம் பண்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மந்திரத்தை இவங்க பண்ணும்போது இதோட பலன் அங்க இன்னொரு இடத்துக்கு போகும். அங்கிருந்து விபூதிகள் இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல ஆலனுக்கு லைட்டா கண் முழிப்பு வருது. அந்த நேரத்துல அவனுக்கு இங்க பூஜை மந்திரங்கள் எல்லாம் போடுற மாதிரி சத்தம் கேக்குது. அதனால அவன் எழும்பி வந்து பாக்குறான். பார்த்தா ஏலியம்மாவை அங்க புடிச்சு கெட்டி போட்டு மந்திரம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சோ அதனால ஒரு பெரிய தடியை எடுத்துட்டு வந்துட்டு அங்க இருந்த மந்திரம் பண்ணிட்டு இருந்த அந்த போலீஸோட தலையில பயங்கரமா அடிச்சுட்டு இந்த ஏலியம்மாவை காப்பாத்தி கூட்டிட்டு போறதுக்காக ட்ரை பண்றான். அந்த நேரத்துல இன்னொரு போலீஸ்காரன் இருந்தாமலே அவன் அந்த இடத்துக்கு வந்து உங்களால தப்பிக்க முடியாது, மந்திரங்கள் எல்லாம் ஏகதேசம் முடிஞ்சு போயிருச்சு, அதனால விபூதிக்கு இந்த மந்திரம் எல்லாம் போயாச்சு, அவங்க வந்து உங்களை கொலை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றான். அதனால இந்த ஆலன் அந்த போலீஸ்காரனே அங்க அடிச்சு போட்டுட்டு அவளை கூட்டிட்டு தப்பிச்சு போறான். ஆக்சுவலா இந்த போலீஸ்காரங்க சொல்ற அந்த விபூதிகள்ங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயசேனான்னு ஒரு ஆளு. ஆக்சுவலா அவரு மக்கள் எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்காரு. பயங்கர ஆக்ரோஷமான உருவங்களான ஏலியன்ஸோட வேஷங்களை போட்டுட்டு அவரு மனுஷங்களை எல்லாம் கொல்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த விக்டர் ஏலியன் சொல்லி ஆக்ரோஷமான உருவங்களை பாத்துருப்பாரு இல்லையா, அதுவும் இவங்களை தான். ஆக்சுவலா இவங்க எல்லாம் உண்மையான ஏலியன்ஸ் கிடையாது. ஏலியன்ஸ் மாதிரியான உருவத்தை போட்டுட்டு மக்களை ஏமாத்தி இவங்க ஏலியன் சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. ஆனா உண்மையாவே ஏலியன்ஸ் இந்த மாதிரி ஆக்ரோஷமான உருவங்கள் கிடையாது. உண்மையான ஏலியன்ஸ் மனுஷங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்க. மனுஷங்க ஏலியன்ஸை கஷ்டப்படுத்தினா மட்டும்தான் அவங்க தங்களோட சுய பாதுகாப்புக்காக திரும்ப மனுஷங்களை கஷ்டப்படுத்துவாங்க. இப்ப இங்க இவங்க மந்திரம் பண்ணிக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாமே அந்த விபூதிகளுக்கு போகும்னு சொல்லியிருப்பாரு பாத்தீங்களா. சோ இப்ப அந்த தகவல் அந்த அஜயசேனா ஆட்களுக்கு கிடைக்குது. சோ அதனால அவங்க ஏலியன் மாதிரியான ஆக்ரோஷமான உருவங்களை எல்லாம் போட்டுட்டு நம்ம விக்டரோட வீட்டுக்கு வராங்க. அந்த உருவங்கள் எல்லாம் ஆலனை பயங்கரமா விரட்டி அடிக்குது. அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் ஆலனை காப்பாத்துறது இந்த ஏலியம்மா தான். அந்த நேரத்துல அங்க டாக்குமெண்ட்ரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா 2 ஜெர்னலிஸ்ட், அவங்க கூட அங்க இருந்து பயந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அஜயசேனாவோட ஆட்கள் எல்லாமே அங்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் ஏலியம்மா அடிச்சு ஒதுக்கிட்டாங்க. அங்க கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது. தூக்கத்துல இருந்து எழும்பி விக்டரும் வைபும் இப்ப அங்க வராங்க. அவங்க கிட்ட ஆலன் என்ன சொல்றான்னா, இவளுக்கு திரும்பவும் போர்ட்டல்ல போறதுக்கு ஆசையா இருக்கான், அதனால நம்மளால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை நாம திரும்ப கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்றான். சோ அதனால பல வருஷங்களா விக்டர் மறைச்சு வச்சிருந்த பெட்ரோல்னால ஓடுற வண்டியை எடுத்துட்டு இப்ப நேரா அவங்க அந்த போர்ட்டலுக்கு போறாங்க. ஏலியம்மா இப்போ திரும்பி போறதுனால ரொம்ப வருத்தப்படுறது ஆலன். சோ இப்ப ஆலன் ஏலியம்மாக்கு ஒரு கிஃப்ட் ஒன்னையும் கொடுக்கறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்டர் தான். இப்ப இந்த ஏலியம்மா அங்க இருந்து திரும்ப அவங்களோட கிரகத்துக்கே போறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப 1 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. விக்டர், ஆலன், வைப் இவங்க 3 பேரோட வாழ்க்கையை இப்ப காட்டுறாங்க. முதல்ல விக்டரை காட்டுறாங்க. இந்த விக்டர் 3க்கு ஒரு வழியா விசா கிடைச்சு 3க்கு போயிருக்காரு. இன்னொரு பக்கம் ஆலனை காட்டுறாங்க. ஆலன் இன்னும் அந்த ஏலியம்மாவை மறக்கல. அவ என்னைக்கும் காலையிலயும் ஈவினிங்கும் இங்க இருந்து ஒவ்வொரு மெசேஜ் அவளுக்கு அனுப்புவான். அந்த மெசேஜ் எல்லாம் ஏலியம்மாக்கு கிடைக்குதா இல்லையான்னு கூட அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் டெய்லி மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கான். நீ இங்க இருந்து போனதுல இருந்தே நான் உனக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கேன், ஆனா ஒரு மெசேஜ் கூட நீ எனக்கு ரிப்ளை பண்ணல. நீ அங்க நல்லா இருக்கிறியா? நான் என்னைக்குமே உன்னை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன், என்னைக்காவது உன்னோட ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்கும் சொல்லி நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றான். அங்க கட் பண்ண அந்த பக்கம் ஒரு பெரிய ஒரு கிரகத்துல நம்ம ஏலியம்மாவை காட்டுறாங்க. அந்த கிரகத்துல அவன் கொடுத்த அந்த கிஃப்டான ரெக்கார்டரை வச்சுட்டு நம்ம ஏலியம்மா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பூமியில உள்ளதை விடையும் பல மடங்கு பெரிய பெரிய பூனைகள் அந்த கிரகத்துல இருக்கு. அப்படி இருக்கும் போதுதான் ஆலன் அனுப்புன மொதல் மெசேஜ் ஏலியம்மாக்கு கிடைக்குது. அதாவது ஏலியம்மா போயிட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஆலன் அனுப்புன மெசேஜ் அவளுக்கு கிடைக்கிறது 1 வருஷத்துக்கு அப்புறம். அவ அந்த மெசேஜை பிளே பண்ணி கேட்குறா. நீ போய் 1/2 மணி நேரம் தான் ஆச்சு, உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், எப்போதான் நீ திரும்ப வர போற அப்படின்னு சொல்லி அந்த ஆலன் மெசேஜ் அனுப்பியிருக்கான் போல. இப்போ அவளோட கழுத்துல இருந்த அந்த லாக்கெட்டு அவளுக்கு பக்கத்துல இருக்க அந்த பெரிய பூனையோட கழுத்துல கட்டி இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த பூனைக்கு இவங்களை பத்தின விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஸோ அதனால அந்த பூனை இப்ப ஏலியம்மா கிட்ட சொல்லுது, ஆலன் உன்னை விட்டுட்டு போற மாதிரி எந்த அடையாளங்களும் இல்ல, அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னு பாத்தீங்கன்னா, பல வருஷங்கள் கடந்ததுக்கு அப்புறமும் மனுஷங்களோட சில விஷயங்கள்ல மாற்றம் வரவே இல்லை. அதுல ஒண்ணுதான் போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குற விஷயம்.
அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்ததுக்கு அப்புறமும் இன்னும் பேயை ஓட்டுறது மந்திரவாதம் இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் மாறவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியூருக்கு போயிட்டு வர மாதிரி அந்த காலகட்டத்தில் மக்கள் மூணுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.